Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நீங்க சொன்னீங்க வலுவான பேஸ்மெண்ட்டை நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பிறகு மேலே வரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா உங்களுடைய தலைவர் சீமான் போற இடத்துலலாம் பேசும்போது எனக்கு சோத்துல விஷத்தை வச்சு என்னை கொண்டுருங்க ஆட்சியை தரலை அப்படின்னா, அந்த முறை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா நீங்க அதை செஞ்சிருங்க அப்படின்றாருல. இது விரக்தியோட வெளிப்பாடா பாக்குறது, அது எப்படி பாக்குறது? இப்ப நீங்க சொல்றீங்க நாங்க பேஸ் போடுறோம், நாங்க கூடிய சீக்கிரத்துல வெளியே வருவேன்னு சொல்றோம். அவர் பேசுறதுக்கும் இதுக்கும் முரணா இல்லையா? இவ்வளோ எடுத்து சொல்றோம், இவ்வளோ எச்சரிக்கை பண்ணி சொல்றோம், எல்லாத்தையும் பார்த்து சொல்றோம், படிச்சு சொல்றோம், விளக்கம் கொடுக்குறோம், நடந்ததை சொல்றோம், நடக்கிறத சொல்றோம், நடக்கப்பட சொல்றோம். இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் உள்வாங்கலையே, இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் எடுத்துக்கலையே, இவ்வளவு சொல்லி இந்த மக்கள் மனம் மாறலையே, அப்படிங்கிற ஒரு அயற்சி சோர்வு எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அண்ணனையே அந்த மாதிரி சொல்லல அவரு. இதை அவர் என்ன பண்றாரு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அதாவது நீ போட்டா போடு, போடாட்டியும் போ அப்படின்னா போடாட்டியும் போ அப்படிங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த போ அப்படிங்கிற சொல்லு உன்னை மாத்தி, உன்னை இடிச்சு, உன்னை திருப்பி என் இடத்துல அழைத்து வராதா அப்படிங்கிற கோவ சொல்லாது. இது என் அண்ணன் மக்கள் மேல வச்சிருக்க உரிமையில சொல்றது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, நாங்க எத்தனை முறை தோற்றாலும் என் ஆத்தா பேட்டை தோக்குறேன், என் தாய் தந்தையிடம் தோக்குறேன், என் அக்கா தங்கச்சிட்ட தோக்குறேன் அப்படின்ற வார்த்தையை அண்ணன் பல முறை சொல்லியிருக்காங்க. நீங்க அண்ணன் சொன்ன வார்த்தைகள்ல பல வார்த்தைகளை விட்டு இந்த வார்த்தைகளை மட்டும் குறிப்பிட்டு கேட்டிருக்கீங்க. அப்ப இப்படி எல்லாம் அண்ணன் கேட்கும் போது இந்த தமிழ் சமூகத்தோடு உறவா நாங்க பழகுறோம் அப்படின்றதுதான் அதோட ஆணி வேறே. அண்ணனுடைய பேச்சு மட்டும்தான் எங்களோட ஒட்டுமொத்த பலமே, இந்த கொள்கையை. ஏன்னா இங்க அடிப்படையிலேயே இங்க யாரு தமிழர்களுக்காக உழைத்த தமிழ் சான்றோர்கள் அப்படின்றத இன்னைக்கு பாடத்திட்டத்திலேயே கொண்டு வர இந்த அரசு திராவிட கட்சிகள் மறந்துட்டாங்க. அப்ப மறந்த தமிழ் சான்றோர்களை இன்னைக்கு அண்ணன் அவரோட குரலின் மூலமாக அவர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அயோத்திதாச பண்டிதர்னா யாரு அப்படின்னா இன்னைக்கு பாடத்திட்டத்துல இருக்கா? கிடையாது. இன்னைக்கு பொதுவா பாடத்திட்டத்துல திருவள்ளுவரை பத்தி, மகாத்மா காந்தி பத்தி பாட்டு. ஆனா உண்மையிலேயே இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, இந்த மொழிக்காக போராடியவர்கள், உயிர் நீத்தவர்கள் இதே திராவிட கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஏன் அவங்கள பாடத்திட்டத்துல வைக்கல? உண்மையிலேயே அண்ணனை இந்த முறை மக்கள் நிராகரித்தா இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேறு எந்த தலைவன் இருக்கான்? சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிற, உங்கள் போராட்ட களங்களில் உங்களோடு தோள் கொடுத்து நிக்கிற, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு ஆசைப்படுற என்ன நீங்க விட்டுறாதீங்க. இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறத அவர்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை தானே ஒழிய அது விரக்தியில் சொல்லப்படுவதும் அல்ல. இந்த மக்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் சொல்லப்பட்டதும் அல்ல. இந்த மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இலவசங்களுக்கும் போதைக்கும் மதுவுக்கும் இவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு பல்வேறு யுத்திகள்ல அதுவும் ஒரு யுத்தி. திரு துரைமுருகன், இல்ல சீமான் அவர்களுக்கு விரக்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஒரு விரக்தி இருக்கு. இதே மதுரை சாலையில பயணிக்கும் போது நானும் ஹிமாயினும் பின்னாடி உட்காந்துருப்போம். நான் செல்ல நோண்டிட்டு இருப்பேன். ஏய் பாடுறா, இங்க பாடுறா, நம்ம மலையப்புறம் உடைச்சு கொண்டு போயிட்டு இருக்கான் பாடுறா அப்படி. அந்த மலையை உடைக்கும் போது அவருக்கு ஒரு விரக்தி இருக்கு. மதுரைக்குள்ள பயணிக்கும் போது பாடுறா, நம்ம பாட்டி மீனாட்சியும் நம்ம பாட்டன் கள்ளழகரும் குளிச்சு விளையாடிய, பாண்டிய மன்னன் குளிச்சு விளையாடிய வைகையில கோரப்புல்லு முளைச்சிருக்காரு. ஏய் பாரு, அதை பாரு, அதை பாரு, அடிப்பாரு, அடிச்சு பாப்பா சொல்லுவாரு, பாரு இதை போய் பேசு, மக்கள்கிட்ட பேசு. அந்த ஆத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு விரக்தி இருக்கு. என் பிள்ளை, அதாவது ஒரு பதறான சமூகம் மாறிச்சாடா தம்பி, என்ன கேட்பாரு, ஒரு பதறான சமூகம் மாறிச்சா? இப்படி ஒரு நடிகனை பார்ப்பதற்கு இவ்வளவு ஒரு கூட்டம் கூடுதா? உண்மையிலே சமூகம் பதறா மாறிச்சாடா அப்படிங்கிற ஒரு விரக்தி அவருக்குள்ள இருக்கு. மொழிப்போருக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்சியை பார்க்க போய் கரூர்ல செத்து போயிட்டாங்கடா அப்படிங்கிற வருத்தம் அவருக்குள்ள, வேதனையும் வருத்தமும் விரக்தியும் இருக்கு. அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவாரு, டே நான் உன்னைய ஒன் சைடா லவ் பண்றேன் மக்கள்கிட்ட, நான் உங்களை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஒருதலை காயலாவே போயிடக்கூடாது, ஒரு லவ் யூ சொல்லிட்டு போ, ஒரு ஓகே சொல்லிட்டு தான் போயேன் அப்படிமாரு. நான் ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கேன், நல்லது நடக்கணுமா எனக்கு போடு, கல்வி இலவசமா வரணுமா எனக்கு போடு, கல்வி தனியார் மைக்கு போகணுமா நீ யாருக்கும் போடு, மருத்துவம் கிடைக்கணுமா எனக்கு போடு, மருத்துவம் தனியாருக்கு போகணுமா நீ யாருக்கும் போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடும்பாரு. அது ஒரு பாமர மொழியில, மக்கள் மொழியில பேசுறதான ஒழிய விரக்தி இல்லாம இல்ல. எதற்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டாரு. அவர் வைக்கிற கொள்கைகள் தான் இனி மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சு அது வாக்குகளாக மாறி அதிகாரத்தை அடையணுமே ஒழிய அண்ணன் சீமான் அவரளவில் வென்று விட்டார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.